ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா நம்ம கூகுள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு சூப்பரான திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம் கேட்டிங்கன்னா, இலவசமாக 1 இயர் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 1 இயர் ப்ரோக்ராம் மூலிமா என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 லட்ச ரூபாய் ஸ்டெப்பன் கிடைக்குங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 100% ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமுக்கு என்ன தகுதி, எப்படி அப்ளை பண்ணலாம், இது குறித்து ஒரு சில தகவலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த 1 இயர் ப்ரோக்ராமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பார்க்கலாங்க. 2020 அப்படி இல்லைனா 2021 கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா எலிஜிபிளுங்க. ரெண்டாவது என்ன கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி இந்த 4 டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா, ஐடி, சிஎஸ்சி, இசி, ட்ரிபிள்இ, மேக்ஸு, அப்ளைட் மேக்ஸு. ஸோ இந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிளுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th 12th 70% ஸ்கோர் பண்ணியிருக்கணுங்க. ஸோ இதுதாங்க எலிஜிபிலிட்டி. நீங்கள் 2020 2021 நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த 1 இயர் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி டேட் பார்த்தீங்கன்னா மே 10ங்க. மே 10க்குள்ளே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்போ கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஏப்ரல் 20லேருந்து மே 15க்குள்ளே கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் மே 10 நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மே 10க்கு மேலே ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதாவது மே 10லேருந்து மே 15க்குள்ளே ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இன்றைக்கே ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னிலிருந்து மே 15க்குள்ளே எப்போ வேணாலும் ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒன்ஸ் ஆன்லைன் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கூகுள் ஹேங் அவுட்டில் நடக்கும். இன்டர்வியூ எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா மே 1லேருந்து மே 18க்குள்ளே நடக்குங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, மே 20லேருந்து மே 27க்குள்ளே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணணும் அந்த ப்ரோக்ராமில். இந்த ப்ரோக்ராமோடைய டைம்லைன் பார்க்கலாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்குள்ளே இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பூட் கேம்ப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு சில டாஸ்க்லாம் கொடுப்பாங்க, ப்ராப்ளம் சால்விங். ஸோ சில கோடிங் டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 2019லேருந்து மே 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யார் கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, கூகுள் நிறுவனத்தில் சீனியர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாங்களே, ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஜூன் 2020க்குள்ளே முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த 1 இயர் டியூரேஷனில் உங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து கூகுள் நிறுவனத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் நிறுவனமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணிடும். ஸோ இந்த 1 இயர் ப்ரோக்ராம் முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் அண்டாக 1 lakh கிடைக்குங்க. இந்த 1 இயர் ப்ரோக்ராம் மூலிமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கலாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற சீனியர் இன்ஜினியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மூணாவது நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணலாங்க. ரியல் லைஃப்பில் நிறைய ப்ராஜெக்ட்லாம் பில்ட் பண்ணலாம், நிறைய யூஸ் கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேலண்ட் ஸ்பிரிட் ஆர்கனைசேஷன் மூலிமா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்குங்க. இந்த டேலண்ட் ஸ்பிரிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளும் டேலண்ட் ஸ்பிரிட்டும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணுறாங்க உமன்ஸ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்பெண்டாக 1 lakh தருவாங்க இந்த 1 இயர் டியூரேஷனில். ஸோ இந்த பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முங்க. இதுதான் நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஸோ இதில் யார் எலிஜிபிளோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். இதில் அது மட்டும் இல்லாமல் 2020 இல்லை 2021 கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், அவங்க மட்டும் தான் எலிஜிபிளுங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இதில் பர்சனல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பரு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோட் நம்பர், இதெல்லாம் சிம்பிள் திங்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீடைல்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி கரண்ட்லி படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்களோ, என்ன ஸ்ட்ரீம் படிச்சிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த இயரில் நீங்கள் கிராஜுவேஷன் முடிக்க போகிறீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 2020 இல்லை 2021 இல்லை 2020க்கு முன்னாடியே முடிக்க போகிறீங்களா அது கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் சூஸ் பண்ணிட்ட அப்புறம் காலேஜ் இன்னும் என்டர் பண்ணிக்கோங்க. காலேஜ் எந்த ஊரில் இருக்குது, காலேஜோட பின்கோட் நம்பரு அதெல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்குது அது சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டியா இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியா, என்ன யூனிவர்சிட்டி கீழே இருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் காலேஜ் ஐடி கார்டு அப்லோட் பண்ணுங்க. காலேஜ் ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அந்த காலேஜ் ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் அதுக்கப்புறம் 12th நீங்கள் 70% ஸ்கோர் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ 10th பார்த்தீங்கன்னா 70% ஸ்கோர் பண்ணிங்கன்னா அதுவும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ரொஃபைலில் உங்கள் ஃபேமிலி நீங்கள் எங்கே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதாவது சிட்டிலையா, டவுன்லையா, வில்லேஜ்லையா, ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேமிலி எஜுகேஷன் என்ன, ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபேமிலியோடைய ப்ரொஃபஷன் என்ன,
அதுக்கப்புறம் ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் என்ன அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ சில சிம்பிளான கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேடியோ பட்டன் கொடுத்துருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து அக்ரே பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இமெயில் மூலிமா பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மூலிமா உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண அப்புறமேட்டு தான் வந்து உங்களை வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க, இமெயில் மூலியமாவோ இல்லை மொபைல் நம்பர் மூலியமாவோ. ஸோ பார்த்துக்கோங்க, எப்படி தாங்க இந்த ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா இவங்க ஹெல்ப் சென்டரில் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ்க்கான கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க, அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணோம் இந்த டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ இது இப்போ கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம், செலெக்ஷன் எப்படி இருக்கும், செலெக்ஷன் டெஸ்ட் எப்போ வைப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, ஸோ இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும், இன்டர்வியூ ஷெட்யூல் எப்போ இருக்கும், ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றின டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா FAQன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.